பேசிக்ஸ் ஆஃப் ஸ்விங் எபிசோட் 18 இந்த வீடியோவில் மெஷர்மெண்ட் டேப்போட ரீடிங்ஸ் நான் டீச் பண்ணுறேன். மெஷர்மெண்ட் டேப் வாங்கக்குள்ள இந்த மாதிரி ப்ராடாக இருக்கிறது இல்லை ஜோதி பிராண்டில் தின்னாக இருக்கிறது வாங்கிக்கோங்க. ஒரே சைடு சென்டிமீட்டர்ஸ் இன்ச்சஸ் இருக்கிறது வாங்காதீங்க. ஒரு சைடு இன்ச்சஸ் இன்னொரு சைடு சென்டிமீட்டர்ஸ் இருக்கிறது வாங்குங்க. இந்த மாதிரி டேப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேப்போட ரீடிங் லேர்ன் பண்ணிக்கலாமா? இந்த மெட்டல் ஸ்ட்ராப் இருக்குல்ல, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து 0ன்னு சொல்லுவோம். இந்த மெட்டல் ஸ்ட்ராப் பக்கத்தில் ஒரு 1/8 இருக்கும். அதை நம்ம இங்கே விஷுவலாக பார்க்க முடியாது. ஒரு குட்டி லைன் இருக்குல்ல, இந்த டைனி லைன் ஒன்று இங்கே இருக்கும், அதுக்கு பேர் 1/8. அந்த டைனிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய லைன் இருக்கும், தட் இஸ் கால்டு 1/4. இந்த டைனி லைன்ஸ்க்கெலாம் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. 1/8, 3/8, 5/8, 7/8. இதை மட்டும் தரவாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த சீக்வன்ஸ் இந்த லைன் இருக்குல்ல, இந்த ஷார்ட் லைன்ஸ் இருக்குல்ல, இந்த ஷார்ட் லைன்ஸ்க்கெலாம் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, விச் இஸ் 1/4, 1/2 inch, 3/4. ஓகே, கம் அகெயின். ஸோ 1/8, 3/8, 5/8, 7/8. இந்த மீடியம் லைன்ஸ் இருக்குல்ல, இந்த மீடியம் லைன்ஸுக்கு சீக்வன்ஸ் என்னென்னா 1/4, 1/2 and 3/4. இந்த ஒரு பிளாக்கை மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோயிங் ஃபார்வர்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 1க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி லைன் என்ன சொல்லுவாங்க, 1/8. மீடியம் லைன் வந்து 1/4. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து 1/3/8, 1.5, 1/5/8, 1/3/4, 1/7/8. இட் கோஸ் ஆன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிளாக்கை மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ரிப்பீட்டடாக பார்த்து. ஸோ கோஸ் ஆன்ன்றதை ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். 2, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெஷர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3 3/8, 3 5/8, 3 7/8. ஸோ இந்த பிளாக்கை நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா கோயிங் ஃபார்வர்ட் இந்த டைனி லைன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ வந்து 1 3/8னா என்ன, இந்த 3/8ஓட டிஸ்டன்ஸ் தான் வந்து 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டரை இன்ச்சஸில் சொல்லணுன்னா இட்ஸ் 3/8. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வேல்யூஸை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணக்குள்ள பேட்டர்ன் மேக்கிங் அப்போ ஈவன் சிங்கிள் லைன் சிங்கிள் பாயிண்ட்டை கூட மிஸ் பண்ணாமல் பர்ஃபெக்டாக பேட்டர்ன் மேக்கிங் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி ஜோதி பிராண்ட்லேருந்து ஒரு சைடில் இன்ச்சஸ் இன்னொரு சைடில் சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி மெஷரிங் டேப் வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, ஹாப்பி ஸ்விங், கீப் லேர்னிங்.